பாலா, கவனம்லாம் வேற எங்கேயும் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனா டியூஷன் வராத. அப்படிலாம் இல்லை மிஸ், எனக்கு படிக்கலாம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு. அப்புறம் ஏன் கவனம்லாம் வேற எங்கேயோ போகுது? ஸ்கூலில் நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் மிஸ். என்ன நடந்துச்சு? One day, when Rocky was 6, she walked home from the Musri Bazaar and eating cherries. They were a little sweet, a little sour, small, bright red cherries that had come all the way from the Kashmir Valley. The soil was strong and only on the more sheltered slopes were the forest of oak and deodar. டேய் பாலா, அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க நடத்துற லெசன் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் சார். இப்படியே தேடி கண்டுபிடிச்சாலும் படிச்சு கிழிச்சிட போற. ஃபர்ஸ்ட் லெசனை பாரா. ஃபர்ஸ்ட் லெசன்லயும் நீங்க படிக்கிறது இல்ல சார். இல்லையா? புக் எடுத்துட்டு வா. ஏண்டா தேர்ட் டேர்ம் புக் எடுத்துட்டு வாடானா செகண்ட் டேர்ம் புக் எடுத்துட்டு வந்திருக்க? லெசன் பேர் இல்லைங்கற? உன்னெல்லாம் எவன்டா ஸ்கூல்ல சேர்த்தது? எக்ஸாம் முடிஞ்சா அடுத்த டேர்முக்கான புக்கை எடுத்துட்டு வரணும் கூட தெரியாத உனக்கு? இந்தா நான் படிச்சதுக்கு அடுத்த பேராகிராஃப படி. புடி. படிடா. படிடா, என்ன முறைக்கிற? தேர்ட் பேராகிராஃப படி. பண்றாங்கறல்ல. By the time Rocky reached her grandfather is cottage. ச்சே. ஏண்டா ஒரு பேராகிராஃப உன்னால சரியா படிக்க முடியுதா? நீ எல்லாம் படிச்சு என்னத்தடா கிழிக்க போற? ஒன்ன சொல்லி தப்பு இல்லடா. ஒண்ணுமே புரியாம தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படாம இருக்கிற உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன் பாரு, அது என்னோட கெட்ட நேரம். இந்த கிளாஸ்ல இங்கிலீஷ்ல அதிக மார்க் யாரா? நான் தான் சார். எவ்வளவு மார்க்குடா? 45 மார்க் சார். 45 மார்க். இதுதான் இங்கிலீஷ்ல அதிக மார்க். ஏண்டா நான் எவ்வளவு கால்னு கத்தி தொண்டை கிழியே சொல்லி தர்றேன். எல்லா பயல்களுக்கும் ஏண்டா விளங்க மாட்டேங்குது? இங்க எவன்டா இங்கிலீஷ்ல லெசனை ஃபுல்லா படிச்சு அதுக்கு தமிழ் அர்த்தம் வேற சொல்லி தர்றாங்க? வேற யாராவது வாத்தியாரா இருந்தா போர்ட்ல ஆன்சர் எழுதி போட்டு மனப்பாடம் பண்ணி தொலைங்கறான்னு விட்டுருப்பாங்க. நானா இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவு விலைக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது கூட புரியலைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதடா. கொஸ்டின் ஆன்சர் எழுதி போடுறேன், எல்லாரும் மனப்பாடம் பண்ணி தொலைங்க. அப்பதான் காலேஜ் போறப்ப இந்த இங்கிலீஷ் வாத்தியார் ஞாபகம் வரும். அவர் எவ்வளவு சொல்லி கொடுத்தாரு, நாம படிக்காம விட்டோமே. ஒழுங்கா படிச்சிருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அப்ப புத்தி வரும். டேய், வருங்காலத்துல இங்கிலீஷ் தெரியாம எவனுமே வாழ முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எதுக்குடா தமிழ்? அங்க என்னடா சத்தம்? எவன்டா அது? சொல்லுங்க. டேய் போ, போய் உட்காரு போ. நான் என்ன மிஸ் பண்ண முடியும்? அந்த இங்கிலீஷ் என் வாயில நுழையதே கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு அதுல கிராமர் வேற. இந்த இங்கிலீஷ் எவன் கண்டுபிடிச்சானோ அவனை சுட்டு தள்ளணும் மிஸ். நீ அவ்வளோலாம் பண்ண வேண்டாம், நான் உனக்கு வேற ஐடியா சொல்லித்தரேன். என்ன ஐடியா மிஸ்? உங்க சாரு உனக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் தானே சொல்லி கொடுத்துருக்காரு? ஆமா மிஸ். நான் உனக்கு செகண்ட் யூனிட் சொல்லித்தரேன்.
எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிரு. ம் அப்போ அவரை நடத்துறப்ப உனக்கு எல்லாம் கிளியரா தெரிஞ்சிரும். அவர் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீ ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அவரே நீ சொல்ற ஆன்சரை பார்த்து மிரண்டு போயிடுவாரு. நல்ல ஐடியா தான் மிஸ். அப்புறம் என்ன, இங்கிலீஷ் எனக்கு வராது. நேத்து படிச்சப்ப நல்லா தானே படிச்ச? அந்த லெசன் எனக்கு நிறைய தடவை படிச்சு பழகுதுனால ஞாபகம் வந்தது. அதே மாதிரி இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன 3rd டைம் போயம் தானே? ஐ கேன் டாக் வித் எ ஃப்ரெண்ட். சொல்லு. ஐ கேன் டாக் வித் எ ஃப்ரெண்ட். ஐ கேன் I can talk with a friend. I can talk with a friend. I can talk with a friend. And walk And walk with a friend. with a friend. And walk with a friend. And walk with a friend. Very good. வா. I can talk with a friend. Talk with a friend. And walk with a friend. And walk with a friend. And share my umbrella And share my umbrella in the rain. in the rain. I can talk with a friend. And walk with a friend. And share my umbrella in the rain. சார் லோடுலாம் வந்துருச்சு சார். நான் செக் பண்ணிட்டேன் சார். எதுக்கு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க சார். சரி, ஆசாரி வந்துட்டாரா? ஒரு அரை மணி நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காரு சார். இல்லை, அவரை சாயங்காலமாக வர சொல்லுங்க. எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, அதனால வெளியே கிளம்புறேன். சரிங்க சார். ஓகே. ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? முதல்ல யார் பேசுறதுன்னு சொல்லுங்க. நான் தாங்க, நேத்து பேசினேன்ல. ஏங்க, நேத்து பேசுறேன்னு மொட்டையா சொன்னா எப்படிங்க தெரியும்? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுங்க. சார் சார் சார், ஆ? நேத்து கூட ஃபோன் பண்ணி சூசைட் அட்டெம்ப்ட். ஓ, ஹலோ, நீங்க தானா? நீங்க இன்னும் சூசைட் பண்ணிக்கலையா? நான் சூசைட் பண்ணிப்பேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லைங்க, நீங்க பேசுனதை வச்சு சூசைட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி? சாகரவன் நான் உடனே செத்துருவான். யோசிச்சு ஃபீல் பண்ணி சாக மாட்டான். சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. நீங்க சொல்றது உண்மைதாங்க, எனக்கு அந்த தைரியம்லாம் இல்ல. சரி, இப்போ எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு நன்றி சொல்லதான். நேத்து நீங்க மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பா சூசைட் பண்ணாலும் பண்ணியிருப்பேன். நீங்க சொன்ன சரியான அட்வைஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஒன்றும் அட்வைஸ்லாம் ஒன்றும் பண்ணலை, உண்மையை தான் சொன்னேன். நீங்க அட்வைஸ் பண்ணீங்களோ உண்மையை சொன்னீங்களோ, நீங்க ஆறுதலா பேசின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா எப்படியாவது போன்னு போனை வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க நான் சொன்னதை பொறுமையா கேட்டீங்க. பொறுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனசுக்குள்ள கொஞ்சம் பயத்தோட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க கேஸ் எம்எல்ஏ திரும்பிடுமோன்னு தான். நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா நான் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு சிவகுருங்க. என் பேர் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? மதுபாலா. ஆ, ரொம்ப நன்றி சிவகுரு சார். நன்றி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே இந்த மாதிரி பயமுறுத்தாம இருந்தா போதும். கண்டிப்பா இனிமே உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் கால் பண்ண மாட்டேன். ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் ஃபோன் பண்ணுவேன். எனக்கு உங்ககிட்ட பேசினா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நான் கால் பண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க, எடுக்காமலே இருந்துடாதீங்க. சரி சரிங்க, பார்க்கலாங்க. இப்போ நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா பேசலாம். பாய். அன்னைக்கு ஏதோ அவசரம் பேசினாரு, ஓகே. இப்ப என்ன அவசரம்? இப்ப கூட அப்புறமா கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வராதான்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காரு. அது கிடைச்ச உடனே அதை யூஸ் பண்ணலான்னு பாக்குறாரு. இப்ப என்ன பண்றது பிரமிளா? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், இந்த கேரக்டரை கண்டினியூ பண்ணு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்.
தப்பான வழியில எதுவும் கொண்டு போய் விட்டுறாதுல்ல? நான் சொல்றத நம்பு, நீ நல்லா இருப்ப. யோசிக்காத, வா. ம். தேங்க்ஸ்டா. நான் நெக்ஸ்ட் வீக் மும்பை வரேன், இடத்த பார்க்குறேன். இம்மீடியட்டாக ஷோரூம் ரெடி பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, பாய்டா. சங்கீதா, வினோதினி கூப்பிட்டு உடனே கிளைண்ட் லிஸ்ட் எடுத்துட்டு என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். சார், வாங்க. சூப்பராக ஒரு ஐடியா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களோட சஜஷன் தேவை. சொல்லுங்க சார். மும்பையில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். என் கூட யூகேல படிச்சவன், நல்ல பணக்காரன். அவனுக்கு மும்பையில் மெயின் சிட்டியில் ஒரு இடம் இருக்கு. அங்கே முன்னாடி ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அந்த இடம் சும்மா தான் இருக்கு. அந்த இடத்த நமக்கு தரேன்னு சொல்கிறான். அங்கே நம்ம பிராண்டை விளம்பரப்படுத்துகிற மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஷோரூம் போடுறோம். சூப்பர் ஐடியா சார். இத நான் ஏற்கனவே பெரியவர்கிட்ட சொன்னேன். அவர்தான் எதுக்கு வேண்டாம், இங்க இருக்கிறதே ஒழுங்கா பண்ணா போதும்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நிறைய ஐடியாஸ் ஒர்க் பண்ணிருந்தேன். அதெல்லாம் கூட இதுல இன்புட் பண்ணலாம். வினோதினி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் முன்னாடி சொன்னதும் உங்க ஐடியா தான். எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கும் நல்ல ஐடியான்னு தோணுச்சு. ஒர்க் அவுட் பண்ண. நீங்க வச்சிருந்த சில ஐடியாஸை கொஞ்சம் மாத்தி உங்ககிட்டயே சொன்னேன், அவ்வளவுதான். இங்க ஐடியாஸ யாரு உருவாக்குனாங்கிறது முக்கியம் கிடையாது. அத யாரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. நம்பர் 1 லேண்ட் ஓனர் மீட்டிங். அதுக்கு நம்ம 3 பேரும் மும்பை போகிறோம். இடத்த பார்க்குறோம். இம்மீடியட்டாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். லேண்ட் ஓனரோட நம்ம அக்ரிமெண்ட் எப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு ஷேர். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்சார்ஜில் அந்த கடையை விட்டுடலாம். நம்பர் 2 ஷோரூம். இது நம்மளோட பொறுப்பு. இது வரைக்கும் இந்தியாவில் வந்த ஷோரூம்லேயே இதுதான் பெஸ்ட்டாக இருக்கணும். நம்ம ப்ராடக்ட்டுக்கு சேல்ஸ் ப்ரைஸ் மற்ற ஷோரூமை விட கம்மியாக இருக்கணும். ஷோரூம் ஓப்பனிங்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கூட போடலாம் சார். எஸ், கரெக்ட். இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் நம்ம பிராண்ட் பப்ளிசிட்டி ஆகும். சார், ஒரு கஸ்டமர் ஷோரூமுக்கு மறுபடியும் வரணும்னா அது கண்டிப்பா குவாலிட்டியால மட்டும்தான் முடியும். ஆஃப் கோர்ஸ், நம்ம மேனுஃபேக்சர் பண்ற எந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் குவாலிட்டி இல்லாம இல்லையே. நம்ம இன்னும் நல்ல குவாலிட்டியா மெட்டீரியல் வாங்கி ப்ராடக்ட் கொடுத்தோன்னா இன்னும் சீக்கிரமே ஷோரூம் பிக்கப் ஆயிடும் இல்லையா? ஆனா நமக்கு ரொம்ப லாஸ் ஆகுமே சங்கீதா. நல்ல சேல் பிரைஸ் வேணும்னா கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் ஆகணும். சங்கீதா சொல்றது கரெக்ட் தான் சார். கொஞ்சம் விலை அதிகமானாலும் குவாலிட்டியா கொடுக்கலாம். இந்த ஐடியாவை கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். அப்படியே இந்த ஐடியா இருக்கட்டும், நான் ரேட் டீடைல்ஸ் விசாரிச்சுட்டு சொல்றேன். நம்பர் 3 மார்க்கெட்டிங். சங்கீதா, நம்ம கிளையண்ட் டீடைல்ஸ் எடுத்துட்டீங்களா? எடுத்துச்சு சார். ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுங்க. ஷோரூம் நேம் ஆதி. நல்ல கேப்ஷனா யோசிச்சு சொல்றேன். சார், தி பெஸ்ட் ஃபார் எவர். சூப்பர், இதே யூஸ் பண்ணுங்க. ஆதி, தி பெஸ்ட் ஃபார் எவர் ஷோரூம். நல்லா டிசைன் பண்ணி நம்ம கிளையண்ட்ஸ் எல்லாருக்கும் மெயில் அனுப்புங்க. நாம ஓபன் பண்ண போறது ஷோரூம். அது கிளையண்ட்டுக்கு அனுப்பி என்ன பண்ண போறோம்? முதல்ல எப்போதும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்ககிட்ட நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம். இதுவும் ஒரு விதமான பப்ளிசிட்டி தான். நம்ம மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஐடியாஸை ஷோரூம் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா யோசிக்கலாம். இப்போதைக்கு நம்ம கிளையண்ட் லெவல்லே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒன் விட்டுருங்க. இந்த 2 ஐடியாஸையும் நல்ல ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் பண்ணா ஷோரூம் ஹிட். முதல்ல இடத்த பார்த்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் வீக்ல ஃப்ளைட் புக் பண்ணுங்க சங்கீதா. நான் டேட் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஓகே சார். ஓகே.
ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்க மாட்டியா? உன்னை யாராவது திட்டிருப்பாங்க, இல்ல நீ யார் மேலேயாவது கோவமா இருப்ப. இப்ப நான் கேட்டேன்னா நீ என்னையும் திட்டுவ. ஏய், எதுக்கு அழுவுற? நீ ஒண்ணு கேட்க வேணாம் போ. ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னாச்சு சொல்லு. நேத்து நீ எனக்கு தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தல்ல, அது அம்மா தூக்கி குப்பையில போட்டாங்க. ஏன்? நான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதா? என்னோட டேஸ்ட் லோக்கல் ஆயிடுச்சான். அன்னைக்கு உன்னை மெக்கானிக் ஷீட்ல பார்த்துட்டு வந்தப்ப கூட உன் கூட எல்லாம் எதுக்கு சேரன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. இப்ப என்ன? தேன் மிட்டாய் தானே தூக்கி போட்டாங்க, விடு. நான் இன்னைக்கும் உனக்கு தேன் மிட்டாய் வாங்கி வந்திருக்கேன். நீ இங்கே வச்சு சாப்பிட்டு போ. எனக்கு வேணாம். நான் ஒன்னும் தேன் மிட்டாய்க்காக அழுவல. உன்னை கண்டாலே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? நீ ரொம்ப நல்லவன் தானே. அது ஏன் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? தெரியல. எனக்கு அவங்க சொல்றத பத்தி கவலையும் இல்ல. நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல பாலா, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும். எல்லாருக்கும் உன்கிட்ட பேச ஆசைப்படணும். இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்க அம்மா என்ன வெரி குட் பாய்னு சொல்லணும், அவ்வளவுதானே? நான் சொல்ல வைக்கிறேன். எப்படி? நான் இங்கிலீஷ்ல 99 வாங்கினா வெரி குட் சொல்லுவாங்கல்ல? ஆமா. நான் 99 வாங்குறேன். அதுக்கப்புறம் என்ன உன்கிட்ட பிடிக்காதுன்னு சொன்னவங்க எல்லாரும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நீ 99 வாங்குவியா? கண்டிப்பா வாங்குவேன். இந்தா சாப்பிடு. பிரசாத், பிபி டேப்லெட் போட்டியா? போடணும். பிரசாத், என்னோட கம்பெனி பிராண்டை விளம்பரப்படுத்துறதுக்காக மும்பையில் ஷோரூம் போடுறாங்க. அந்த ஷோரூமை டிசைன் பண்ணுறது எல்லாமே நாங்கள் தான். அதுக்கான சில ஐடியாவை நான் சொன்னதுனால பாஸ் என்னையே ஷோரூமை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்காக இடத்த பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் வீக் நாங்கள் மும்பை போகிறோம். இங்கே இருக்க கம்பெனியில் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்டர் வாங்குறது, கம்பெனியோட டீல் பண்ணுறது எல்லாம் ஓகே. ஆனால் ஷோரூம் ரெடி பண்ணுறது உன் வேலை கிடையாது. அவங்க பிராண்டை விளம்பரப்படுத்துறதுல நீ தலையிட தேவையில்லை. பிரசாத், நான் அந்த கன்சர்ன்ல ஒன் ஆஃப் த பார்ட்னர். சாதாரணமான ஒர்க்கரா இருந்தா நீ சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா நான் அப்படி இருக்க முடியாது. எல்லாத்துலயும் எனக்கும் ஷேர் இருக்கு. அந்த ஷோரூம்ல எனக்கும் பணம் வரப்போகுது. பணத்துக்காகலாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது வினோ. ஏன் நீ செய்யல? இவ்ளோ நாள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வெளியூர் போய் ஒர்க் பண்ணாத நீ இப்போ பணத்துக்காக வெளியூர் கான்ட்ராக்ட ஒத்துக்கல? இந்த வீட்ல உனக்கும் எனக்கும் போட்டி நடக்குதா வினோ?